நிலாச்சோறு. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு பீஸ் தேங்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. மோர் குழம்புக்கு தேவையான 1/2 லிட்டர் மோர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மோர் குழம்புல வெண்டைக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய்னு இப்படி காய்கள் சேர்த்து பண்ணலாம். இந்த வீடியோவில் வெள்ளரிக்காய் சேர்த்து பண்ண போகிறேன். 3 வெள்ளரிக்காவை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி தேவையான அளவு உப்பு, தண்ணீர் சேர்த்து 3/4 பதத்திற்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், காய்ந்த மிளகாய் 1, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு விடுங்க. வேக வைத்த வெள்ளரிக்காவை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காயத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்து கலந்து விடுங்க. கடலை மாவும் அரிசி மாவும் கலந்து வச்சிருக்கிற கலவையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஃபைனலாக ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோர், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. குழம்பு சூடானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வெயிலுக்கு சூப்பரான மோர் குழம்பு ரெடி. Like, share and subscribe Neelachori channel. Thank you.